Hi friends, welcome to KMate Gate is Education. So question பார்த்தீங்கன்னா a sequential circuit using D flip-flop and logic gates is shown below where X and Y are the inputs and Z is the output. The circuit is a SR flip-flop, JK flip-flop, X வந்து என்ன J ஆ S ஆ R ஆ K ஆ, Y வந்து S ஆ R ஆ J ஆ K கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், Z ஈக்குவல் டு Q அப்சர்வேஷன், Z காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு Q காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட் அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்ட் கேட், இது ஒரு எண்ட் கேட், இது ஒரு ஆர் கேட். ஸோ இந்த Z அப்படியே போதிங்க. ஸோ திஸ் இஸ் எ Z. ஸோ திஸ் இஸ் இங்கே பபுள் இருக்குது, அப்சர்வ் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. ஸோ திஸ் இஸ் பபுள் இருந்தால் என்ன ஆகுது, X காம்ப்ளிமெண்ட் Z, X complement Z. ஸோ இது Y Z complement. ஸோ இங்கே பாருங்கள், இந்த Z complement அப்படியே வருது. ஸோ Y Z complement, this is an OR gate. ஸோ X complement Z plus Y Z complement. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், D Q of T plus 1 present state, next state. ஸோ 0 1. ஸோ டியில் இன்புட் எவ்வளோ இருக்குது, அவுட்புட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரீவியஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் வச்சு நம்ம வந்து அவுட்புட் டிசைட் பண்ண முடியாது. டி ஃபிளிப் ஃப்ளாப்பில் இன்புட் எவ்வளோ இருக்கோ அவுட்புட் அவ்வளோ வரும். ஸோ டி ஈக்குவல் டு 0 இருந்தால் அவுட்புட் 0, டி ஈக்குவல் டு 1 இருந்தால் அவுட்புட் ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 0 இருந்தால் இன்புட் எவ்வளோ இருக்கோ அவுட்புட் எவ்வளோ. சப்போஸ் டி ஈக்குவல் டு Q of T ப்ரீவியஸ் ஸ்டேட், நெக்ஸ்ட் ஸ்டேட் Q of T plus 1. So 0 0 0 1 1 0 1 1. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் எவ்வளோ இருக்குது அவ்வளோதான். இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் ஸ்டேட். ஸோ 0 0 1 1. ஓகேவா? ஸோ வாட் இப்போ அவுட்புட் எவ்வளோ இங்கே பாருங்கள், டி ஈக்குவல் டு, ஸோ டி ஈக்குவல் டு X காம்ப்ளிமெண்ட் Z இன்புட், டி இன்புட் ப்ளஸ் YZ காம்ப்ளிமெண்ட், YZ complement. So D input வந்து இது, output எவ்வளோ, Q equal to, that equal to Z equal to X complement Z plus YZ complement. ஓகேவா? So output Z or Q இது. ஓகேவா? So input எவ்வளோ, X and Y are the inputs. So X, Y are the inputs. Output வந்து Z or Q. So 0 0 0 1 1 0 1 1. இப்போ நான் வந்து 0 வச்சேன், X வந்து 0, X 0 வச்சா இது வந்து 1, Y 0 வச்சா this is 0. So 1 into Z plus 0 into Z complement, I get Z. Output is Z. Output வந்து Z. Now இப்போ பார்த்தீங்கன்னா X equal to 0, X equal to 0, X equal to 0னா இது 1 ஆகுது. Y equal to 1, Y X equal to 0 ஆகுது, Y equal to 1. So X equal to 0 vacha, this is X complement is 1, Y equal to 0. So Z plus Z complement, 1 plus 0 is 1, 1 plus 0 is 1, 1 plus 0 is 1. Next பார்த்தீங்கன்னா X equal to 1, X equal to 1 ஆனா X complement is 0. So Y equal to 0, you get an output of 0, output of 0. Next பார்த்தீங்கன்னா X equal to 1, this goes to 0, Y equal to 1, you get Z complement. So this is of Z complement. ரைட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து Z 1 0 Z காம்ப்ளிமெண்ட், தட் ஈக்குவல் டு Q 1 0 Q காம்ப்ளிமெண்ட். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், JK ஃப்ளிப் ஃப்ளாப் 0 0 0 1 1 0 1 1 1 0 1 1. ஸோ அவுட்புட் என்ன, அவுட்புட் பார்த்தீங்கன்னா Q of T, தட் ஈக்குவல் டு 0 0 Q of T plus 1, 0 0 is previous state Q of T. So you have a Q of T, this is 0 and this is 1 and this is Q of T complement. So நீங்கள் பார்த்தீங்கன்னா Q 1 0 Q of complement. So if it is 1, J should be 1. So J should be 1. ஓகேவா? So 1 0. So J should be 1, J should be 0. So நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 1 வந்திருக்கு, இங்கே 0 வந்திருக்கு. ஸோ இங்கே 1 வந்திருக்கு, இங்கே 0 வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Q காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா Q காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. ஸோ Q காம்ப்ளிமெண்ட் வந்தாலே இட் இஸ் அ JK ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ JK ஃப்ளிப் ஃப்ளாப். இப்போ வந்து X J-ஆ X K-ஆ இது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
q equal to 1 0. So q equal to 1 when j equal to 1. So j equal to 1. So q equal to 1 when happens when y equal to 1. q equal to 0 when y equal to 0. So that implies x y equal to j, y equal to j, x equal to k, y equal to j, x equal to k. Option வந்து D. So clear கட்ட பாருங்க. So when output is 1, output வந்து 1 எப்ப ஆகுது, output is 1 when output is 1 when j equal to 1. இங்க என்ன 1 இருக்கு, y equal to 1, y equal to 1. So that equal to y equal to j. Right? So I think you get clear. Okay வா, clear ஆயிட்டா. ஒரு practice பண்ணுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தா. ஓகேவா? next question. So next question பாருங்க. A programmable logic array realization கொடுத்திருக்காங்க. A programmable logic array realization கொடுத்திருக்காங்க. So x0 x1 x2 x0 x1 x2 and இது ரியலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ண பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் x0 இங்கே இந்த லைன் பார்த்தீங்கன்னா x0 இது வந்து x0 காம்ப்ளிமெண்ட் இந்த பபிள் கேட். சிமிலர்லி இது வந்து x1 இது x1 காம்ப்ளிமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா x2 காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ மேலே லைன் வந்து x0 காம்ப்ளிமெண்ட், இங்கே பபிள் இருக்கனால x0 காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே மேலே லைன் x1, இங்கே கீழே லைன் வந்து x1 காம்ப்ளிமெண்ட். ஸோ மேலே லைன் வந்து x2 காம்ப்ளிமெண்ட். ஸோ அங்கே ரியலைசேஷன் ஆஃப் f1 கேட்டிருக்காங்க. ஸோ f1 எங்கெங்கே லிங்க் ஆகிருக்கு, 1 2 இந்த 3 இடத்துல லிங்க் ஆகிருக்கு, கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த எண்ட் கேட் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இன்டூ மார்க் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ அந்த நாட் கேட்ஸ் அந்த கேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே இந்த பாயிண்ட் கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் கிட்ட பார்ப்போம். இந்த பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட். ஸோ என்னது இது, மேலே லைனு. ஸோ x0 லைனு. இது என்ன லைனு, x2 காம்ப்ளிமெண்ட் லைனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இது என்ன லைனு, x0 லைனு. ஸோ இது என்ன லைனு, x1 காம்ப்ளிமெண்ட் லைனு. இது என்ன லைனு, x2 காம்ப்ளிமெண்ட் லைனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன லைனு, x0 காம்ப்ளிமெண்ட் லைனு. இது என்ன லைனு, x2 லைனு. ஓகேவா? ஸோ f ஃபங்க்ஷன் வந்து x0 into x2 complement, end gate தானே, x0 into x2 complement, இது end gate. ஸோ x0 into x2 complement plus இங்கே மூணு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ x0 end gate x0 x1 complement x2 complement. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x0 complement and x2. ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே x0 x2 காம்ப்ளிமெண்ட் இருக்குது, இங்கே x0 x2 காம்ப்ளிமெண்ட் இருக்குது. நான் காமன் எடுக்கிறேன். ஸோ x0 x2 காம்ப்ளிமெண்ட் இன்ட்டு 1 ப்ளஸ் x1 காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் x0 காம்ப்ளிமெண்ட் x0 காம்ப்ளிமெண்ட் x2. ஸோ 1 ப்ளஸ் something is 1 plus something is 1. So x0 x2 complement plus x0 complement x2. So this is nothing but x2 exclusive or x0. So option irka, option C, x2 exclusive or x0. Okay va? So programmable logic array, இன்னொன்று இருக்கு programmable array logic. Okay va? So இது பார்த்தீங்கன்னா end gate. ஸோ இது end gate, இது ஒரு end gate. ஸோ இதுக்கு என்னென்ன கனெக்டாக இருக்குது, x0 காம்ப்ளிமெண்ட் x0 x2 காம்ப்ளிமெண்ட். சிமிலர்லி திஸ் இஸ் தி ரியலைசேஷன் ஆஃப் திஸ் சர்க்யூட். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த லாஜிக் சர்க்யூட் வித் 3 inputs ABC and output Z. Output goes low only when A is high, B and C are different. The simplified Boolean expression, right? ஸோ அவன் ஒரு லாஜிக் ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான் ஒரு கீ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான், அவுட்புட் கோஸ் லோ வென் ஏ இஸ் ஹை. ஸோ வாட் இஸ் தி பாசிபிலிட்டி காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் தி பாசிபிலிட்டி காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏ பி
C, Z. So what are the possibility combinations? 0, 0, 0, 0, 1, 1, 1, 1. So 0, 0, 0, 1, 1, 0, 1, 1, 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. So the output goes low when it is high. So that means இங்கே வந்து 0, இங்கே வந்து 0, இங்கே வந்து 0, இங்கே A வந்து high, இங்கே A high, இங்கே A high, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரிமைனிங் ஆல் அவன் 1. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 வேரியபிள் கே மேப் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 வேரியபிள் கே மேப் அப்ளை பண்ணால் 3 வேரியபிள் கே மேப் அப்ளை பண்ணால் ஸோ யூ ஆர் ஆல் ஃபெமிலியர் வித் திஸ் ABC 0, 0, 0, 1, 1, 1, 1, 0, 0, 1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. So என்னென்ன 1 இருக்கு? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 0, 1, 2, 3 ones. So 0, 1, 2, 3 ones. So நீங்கள் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 ones. ஓகேவா? So this is one map. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன A காம்ப்ளிமெண்ட் என்ன வருது? A காம்ப்ளிமெண்ட் வருது. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இல்லை. எதனால? இது எக்ஸாம் ஹாலில் நம்ம பண்ணுற மிஸ்டேக். ஓகேவா? இது நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ணுற மிஸ்டேக். ஸோ எதனால இல்லை? இங்கே பாருங்கள், கொஸ்டின் நல்லா கிளியராக படிச்சுக்கிட்டா the output will be high when B and C are different. B and C are different. Okay va? So A will be high when B and C are different. Okay va? So இப்போ பார்த்தீங்கன்னா A will be high. Okay, so A high, right? So இதெல்லாம் low ஆகுது. ஆனால் என்ன சொன்னா B and C are different. So B and C are different. இங்கே B and C are same. So this will be 1. This will be 1. அப்போ என்ன வருது? எக்ஸ்ட்ரா 4, 7 வருது. ஸோ 4, 7 வந்தா இங்கே பாருங்க 4, 7. ஓகேவா? 4, 7 வருது. ஸோ இப்போ இது ரவுண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு ரவுண்டா? ஸோ என்ன ஆகுது? இது A காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் B காம்ப்ளிமெண்ட் C காம்ப்ளிமெண்ட். ஸோ இது என்ன ஆகுது? BC. ஸோ A காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் B exclusive NOR C or A complement plus B exclusive or C whole complement. So option C is the answer. Option C. B exclusive C whole complement. How whole complement enna? B exclusive NOR C. Okay va? So A complement plus B complement C complement plus BC வருது. So A complement plus B exclusive NOR C. B exclusive NOR C தானே? B complement C complement plus BC. ஸோ இங்கே எக்ஸ்க்ளூசிவ் நாரில் ஒரு ஆப்ஷன் கூட இல்லை. ஸோ நான் வந்து A complement ஃபஸ்ட் எனக்கு ஒன்று வருது. ஸோ இது 2 ஆப்ஷன் எடுத்துடலாம். ஸோ B exclusive or C இல்லை. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே A இருக்குது. ஸோ இங்கே B இருக்குது. ஸோ இங்கே C இருக்குது. ஸோ இந்த A இங்கே வருது. ஓகேவா? ஸோ இங்கே B இருக்குது. ஸோ இது வந்து NAND கேட். ஸோ AB காம்ப்ளிமெண்ட். ஸோ AB காம்ப்ளிமெண்ட். அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது A. ஸோ இது பார்த்தீங்கன்னா BC காம்ப்ளிமெண்ட். BC காம்ப்ளிமெண்ட். இது பார்த்தீங்கன்னா C. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் an OR கேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா AB காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் BC காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் A காம்ப்ளிமெண்ட் AB காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் BC காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் C காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ A காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் A காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் B காம்ப்ளிமெண்ட். AB ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து A காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் B காம்ப்ளிமெண்ட். ஸோ BC ஹோல் காம்ப்ளிமெண்ட் B காம்ப்ளிமெண்ட் C காம்ப்ளிமெண்ட்.
plus C complement. Okay va? So A complement plus A complement, A complement plus B complement plus C complement. So answer is A. Answer is A. Next question. So next question பாத்தீங்கன்னா a reduced incidence matrix is of a graph is given A equal to 1 1 0 1, A equal to கொடுத்திருக்காங்க number of possible trees. So உங்களுக்கு என்ன தெரியும், number of possible trees equal to number of possible trees equal to number of possible trees equal to determinant of reduced incidence matrix into determinant of reduced incidence matrix whole transpose. So reduced incidence matrix into reduced incidence matrix whole transpose. So நீங்க பாத்தீங்கன்னா so 1 1 0 0 1, so 0 minus 1 1 0 0 and minus 1 0 minus 1 minus 1 0. So transpose என்ன ஆகுது 1 0 minus 1 1 1 double 0 1, 0 minus 1 1 double 0 minus 1 0 minus 1 minus 1 0. ஓகேவா? ஸோ எத்தனை ரோ இருக்குது, 3 ரோ. எத்தனை காலம் இருக்குது, 5 காலம். இது எத்தனை ரோ இருக்குது, 5 ரோ 3 காலம். ஸோ 3/3 மேட்ரிக்ஸ் வருது. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 into 1 plus 1 2 remaining all 0 3. இது 1 1. ஓகே, 1 1 2 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 0 minus 1 0 0 0 minus 1. ஸோ இதுக்கப்புறம் 1 minus 1 0 0 0 0. ஸோ minus 1. இதுக்கப்புறம் வந்து 0 minus 1 0 0 0. ஸோ minus 1. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 1 1 2 0 0 2. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 minus 0 1 minus 1. ஸோ minus 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா minus 1 0 minus 1 minus 1. okay, so minus 1 0 0 minus 1 0 0. so எங்கயாச்சும் தப்பா இருந்தா செக் பண்ணிக்கங்க. minus 1 into 1 0 minus 2 3. so you get 3. so determinant of this matrix, so determinant என்ன ஆகுது, so determinant equal to 3 into 6 minus 1 plus 1 into minus 3 minus 1 minus plus 1 into minus 3. okay, minus 1 into 1 plus 2. so 3 into 5 minus 4 minus 3 15 minus 7, that equal to 8. answer is 8. so kindly check பண்ணுங்க நான் கரெக்டா பண்ணனா இல்லையான்னு. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் ட்ரீஸ் ஈக்குவல் டு determinant of reduced instance matrix into reduced instance matrix whole transpose. next question. ஸோ next question பார்த்தீங்கன்னா a source having internal impedance of 3 plus j4 is delivered to the maximum power to the resistive load, the load resistance will be. so என்ன சொல்லிருக்காங்க, resistive load. so for maximum power transfer R equal to root R equal to mod ZS. so root of 9 plus 16, so root 25, that equal to 5 is the answer. so ஒரு தடவை maximum power transfer theorem பாருங்க. I think you are well known about maximum power transfer theorem. ஆல்ரெடி நான் ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன் maximum power transfer theorem network theory lecture பாருங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 to 3 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், வெரி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் நாளைக்கு டிஆர்பி 2 மார்க்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு தடவை பாருங்கள். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் லெக்சர் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரின்னு ஹெட்டிங் கொடுத்து தான் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஒரு தடவை பாருங்கள். 3 different ப்ராப்ளம்ஸ். ஸோ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் ப்ராப்ளம். ஓகேவா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். நாளைக்கு டிஆர்பி 2 மார்க்ஸ் வந்த வாரம் ஒரு தடவை பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, the voltage having the waveform shown in figure below the average power என்ன தெரியும், average power equal to Vrms square by R.
or IRMS square by into R. So what is VRMS for this? VRMS equal to Vmax by root 3 for triangular wave. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 60 by root 3. ஓகேவா? So power equal to 60 square by 3. How much is resistance? Resistance of 20. So 60 square by 60, that equal to 60. Answer is 60 watts. Answer is 60 watts. Okay. Next question. So next question பார்த்தீங்கன்னா the equivalent resistance across AB, equivalent resistance across AB. So இந்த மாடல் தான் நான் இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டிவ் மேரத்தான் கொஸ்டின்ஸில் சொல்லியிருக்கேன், எப்படி சால்வ் பண்ணுறேன்னு ஒரு தடவை பாருங்கள். ஸோ லெட் திஸ் இஸ் 1 and this point is 2. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா this is 4 mega ohms 0.1 and this is 0.2. ஓகேவா? ஸோ 0.2 and 2லேருந்து Bக்கு 4 kilo ohms. ஓகேவா? and Aலேருந்து 1க்கு 4 kilo ohms. Aலேருந்து 1க்கு 4 kilo ohms. Aலேருந்து 1க்கு 4 kilo ohms. Right. So Aலேருந்து 1க்கு 4 kilo ohms and Bலேருந்து 2க்கு 4 kilo ohms. Bலேருந்து 2க்கு 4 kilo ohms. Right. Aலேருந்து அதுக்கப்புறம் 2க்கு Aலேருந்து அப்புறம் 2க்கு 2 kilo ohms. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Bலேருந்து 1க்கு எவ்வளோ? 8 kilo ohms. 8 kilo ohms. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 kilo ohms 8, ஸோ 2 kilo ohms and this is 4 mega ohms. ரைட்டா? ஸோ நான் இப்போ இந்த பியை வந்து இது வந்து கீழே போகிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து 4 kilo ohms B. ஸோ இது வந்து 8 kilo ohms. ஓகேவா? 8 kilo ohm வந்துச்சா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் B. ஸோ பிரிட்ஜ் வந்துச்சா? ஸோ 4/2 A 4/8 kilo ohms by 2/4 4/2 2 bridge is balance. ஸோ 4 mega ohms reduce ஆகி போயிடும். 8 plus 4 12, 4 plus 2 6, 12 into 6/18, 6 3s 3 4. So answer is 4 kilo ohms. Answer is 4 kilo ohms. Answer is 4 kilo ohms. ஓகேவா? ரைட்டா? ஸோ பாருங்கள். ஸோ இது இப்படியே வச்சுட்டு இந்த பி வந்து கீழே இறக்குறேன். ஸோ பி வந்து கீழே இறக்குறேன். ஸோ உங்களுக்கு பிரிட்ஜ் வந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா u of t ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. vc of t 2 ohms and 2 ohms கொடுத்துருக்காங்க. find i of t கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ u of t உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? u of t equal to 1 for t greater than 0 equal to 0 for t less than 0. Okay, so t greater than 0. At u of 0 you have half value. So அது விட்டுருங்க. u of t equal to 1 for t greater than. அப்போ என்ன? for t greater than 0 you have a voltage of 1 volt. You have the voltage of 1 volt. ஓகேவா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா vc of 0 minus, so vc of 0 2 volts கொடுத்துருக்காங்க. ஸோ vc of 0 equal to 2 volts. So that implies என்ன? whatever the voltage before switching action, vc of 0 plus equal to 2 volts. அப்போ u of t meaning என்ன? ஸோ u of t equal to 1. அப்போ இங்கே switching action at t equal to 0 switching action. So before t equal to 0, so before t equal to 0 உங்களுக்கு சப்ளை வோல்டேஜ் இல்லை. பிஃபோர் t equal to 0 உங்களுக்கு சப்ளை வோல்டேஜ் இல்லை. ஓகேவா? ஸோ at t equal to 0 ஸ்விட்சிங் ஆக்ஷன் நடந்திருக்கு. எங்களுக்கு 1 வோல்ட் வந்துருக்கு. ஸோ பிஃபோர் இல்லை vc of 0 வந்துச்சு. வாட் எவர் இதுக்கு முன்னாடி 0 வோல்ட் இல்லாமல் இன்புட் வோல்டேஜ் இல்லாதப்போ கெப்பாசிட்டர் எப்படியோ சார்ஜாக இருக்குது. அந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து 2 volts கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ vc of 0 plus வந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? vc of the voltage across the capacitor equal to vc of infinity
plus Vc of 0 minus Vc of infinity e power minus t by tau. e power minus t by tau. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா அவன் கேல்குலேட் பண்ண சொன்னது என்ன? ஸோ Vc of 0 கொடுத்துட்டாங்க. அவன் கேல்குலேட் பண்ண சொன்னது I of t. ஸோ current through the capacitor IC of t, current through the 2 ohm resistor. ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ண I of t. ஸோ I of t equal to current through the capacitor IC of t plus current through the 2 ohm resistor. So this 2 ohm resistor 2 ohms equal to I of t. ஸோ இப்போ நான் என்ன கேல்குலேட் பண்ணேன்? IC of t கேல்குலேட் பண்ணேன், I2 of t கேல்குலேட் பண்ணேன். ஸோ இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் கேல்குலேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் கேல்குலேட் பண்ணிட்டேன், வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் சேம். ஓகேவா? ஸோ வாட் எவர் தி வோல்டேஜ் பேரலல் பிரான்ச்சில் இந்த கெப்பாசிட்டர் இந்த ரெசிஸ்டன்ஸ் எதில் இருக்குது? பேரலில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் பேரலில் இருக்கனால உங்களுக்கு voltage across the capacitor equal to voltage across the resistance. voltage across the resistance, sorry, right? So Vc of infinity. So Vc of infinity எவ்வளோ ஆகுது? So Vc of infinity equal to பாருங்க. So Vc of infinity equal to, so this is of 1 volt and infinity it acts as a open circuit. So it has a 2 ohms and you have a 2 ohms. So Vc of infinity equal to, so 1 into 2 by 4 half volts. Okay va? So Vc of infinity is half. Vc of 0 on the 2 minus half e power minus t by tau. So tau apna calculate pannom, prachane illa. Half into 2 2 is 4, 4 minus 1, 3 by 2 into e power minus t by tau. So Vc of t vanduchu. So Vc of t vanduchuna, what is Vr of t? So what is Vr of t? Vc of t வந்துச்சுன்னா what is Vr of t? So Vr of t equal to same half into 3 by 2 e power minus t by tau. ஸோ இப்போ நீங்கள் டவு கேல்குலேட் பண்ண அவசியமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் e power minus t தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா e power minus t, ஸோ e power minus t, ஸோ e power minus t, e power minus t இருக்குது. ஸோ அப்படின்னா எவ்வளோ? டவு ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ டவு கேல்குலேட் பண்ணுறப்ப திஸ் இஸ் ஷார்ட். ஸோ கெப்பாசிட்டி இஸ் ஓப்பன், கெப்பாசிட்டி இஸ் ஓப்பன், 2 parallel to 2, 1 ohm, 1 into 1, time constant equal to RC, that equal to 1 second. Time constant is 1 second, right? So இப்போ பாருங்க. So Vr of t calculate பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா what is IC? So IC எவ்வளோ ஆகுது? So IC equal to C into dV by dt, C into dV by dt, right? So C எவ்வளோப்பா? C வந்து எவ்வளோ கொடுத்துருக்க? 1. dV by dt, d by dt of half வந்து 0, 3 by 2 e power minus t into minus 1. So minus 3 by 2 e power minus t. So answer IC வந்து 3 by 2 minus 3 by 2 e power minus t. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா IR of t, IR of t equal to, IR of t equal to V of t, Vc of t எவ்வளோ? half plus 3 by 2 by R 2. So 1 by 4, 1 by 4 plus 3 by 4 e power minus t by tau. ஸோ இப்போ எதுக்கு ஆட் பண்ணோம்? ஸோ I of t equal to, ஸோ எவ்வளோ பாருங்கள்? ஸோ I of t equal to IC of t plus IR of t. ஸோ I of t equal to 1 by 4 IR of t, 3 by 4 e power minus t plus tau equal to 1 தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை, plus minus 3 by 2. ஸோ minus 6 by 4, minus 6 by 4, 2 ஓட மல்டிப்ளை பண்ணி 2 ஓட டிவைட் பண்ணுறேன். ஸோ e power minus t. ஸோ 1 by 4, 3 minus 6 எவ்வளோப்பா? minus 3 by 4 e power minus t. ஸோ 4 ones 4, 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.4.2.25, இது பார்த்தீங்கன்னா 0.75, 0.25, 0.75. Option C is the answer. Option C is the answer. Option C is the answer. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது லேப்லாஸில் எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஒரு செகண்ட் இல்லைங்க பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சி, நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள்.
so u of t Laplace எவ்வளவு ஆகுது 1 by s and this is of எவ்வளவு வருது so plus or minus எவ்வளவு கொடுத்திருக்காங்க vc of 0 minus 2 into 1 2 by s into 1 by sc and இது வந்து 2 ohm and இது வந்து 2 ohm ஓகேவா so இது வந்து I of s so இது calculate பண்ண சொல்லிருக்காங்க so இது வந்து voltage source in series with impedance நான் வந்து current source represent பண்றேன் so இந்த circuit பாத்தீங்கன்னா so 1 by s plus or minus 1 by s and I represent இது எப்படி பண்றேன் so current source V of s equal to I of s into z so 2 by s so I of s equal to V of s by z 2 by s so I of s equal to V of s by z இல்லையா so V of s எவ்வளவு 2 by s so c வந்து 1 farad 1 by s so I of s is 2 amperes so 2 amperes so இது என்ன ஆகுது parallel ஆகுது so 1 by s and I have here 2 ohms and I have here 2 ohms so இங்க பாத்தீங்கன்னா I of s calculate பண்ண சொல்லிருக்காங்க so இந்த 2 into இது வந்து parallel இருக்கு so இது வந்து parallel இருக்கு so 2 into 1 by s plus 2 plus 1 by s that implies 2 by s by s plus 2 by s that equal to 2 by s plus 2 ஓகேவா so 2 by s plus 2 so இப்போ வந்து equivalent பாத்தீங்கன்னா so இப்போ இந்த equivalent பாத்தீங்கன்னா இப்போ இந்த equivalent பாத்தீங்கன்னா something impedance எவ்வளவு 2 by s plus 2 ஓகேவா so இப்போ பாத்தீங்கன்னா current source in parallel with impedance நான் வந்து replace by voltage source இது எப்படி represent பண்ற பாருங்க so பாருங்க friends so இங்க பாருங்க plus or minus 1 by s so replaced by voltage source plus or minus 2 into v of s equal to I of s into z of s so பாத்தீங்கன்னா இது லாப்லாஸ்ல தான் இருக்கு ஓகேவா சோ இது லாப்லாஸ்ல தான் நான் கேன்சல் I of s equal to v of s பண்ணேன் so that equal to 2 so 2 into 2 4 by s plus 2 so impedance வந்து 2 by s plus 2 in by 2 ohms வந்துருச்சு so இப்போ பாருங்க friends so இப்போ பாருங்க so இப்போ பாருங்க இப்போ லூப் அப்ளை பண்ணுங்க so இப்போ லூப் அப்ளை பண்ணா இங்க லூப் அப்ளை பண்ணுங்க minus 1 by s I of s into 4 by s plus 2 plus I of s into 4 by s plus 2 sorry இது வந்து voltage source இல்ல I am very sorry so minus 1 by s plus 4 by s plus 2 this is an voltage source plus I of s into 2 by s plus 2 plus 2 ஓகேவா so இப்போ இதுங்க சால்வ் பண்ணீங்கனா so minus of s plus 2 plus 4s by s into s plus 2 equal to minus I of s 2 plus 2s by 4 by s plus 2 ஓகேவா so இந்த s plus 2 இந்த s plus 2 cancel ஆயிரும் so இங்க பாத்தீங்கன்னா 4s minus s 3s minus 2 by s ஓகேவா so minus I of s into 6 plus 2s so I of s equal to 2 minus 3s by s into 6 plus 2s so I can write this as a by s plus b by 6 plus 2s so s equal to 0 vacha
ஸோ s equal to 0 வச்சா என்ன வருது s equal to 0 வைங்க 0 வச்சா 2/6 that equal to 1/3 2/6 1/3 ஓகேவா ஸோ ப்ளஸ் s equal to minus 6/2 minus 6/2 3 minus 3 வைங்க minus 3 வச்சா so 2 plus 9 divided by minus 3 minus 3 so 11/3 so minus 11/3 so common எடுத்து எவ்வளவு ஆகுது minus 11/3 into 1 by so நான் வந்து 2 common எடுக்கிறேன் s plus 3 so 1/3 minus 11/6 e power minus 3t so I have did something wrong here so check பண்றேன் இல்லங்க so next question பாத்தீங்கன்னா right following network v of t கொடுத்துட்டாங்க the steady state current எப்படி பண்றது I of s equal to v of s by z of s so v of s எவ்வளவுப்பா v of s தெரியாது so z of s எவ்வளவுப்பா 1 plus 1 by s c 1 farad so v of s by 1 plus 1 by s so v of s equal to s by 1 plus s so what is the magnitude here v of s into omega by root of 1 plus omega square in my 90 minus tan inverse omega so இது magnitude and phase ஓகேவா so இப்போ பாத்தீங்கன்னா first of all superposition theorem apply பண்ணுங்க so first நான் வந்து இது ஒன்னு தான் கன்சிடர் பண்றேன் என்ன கன்சிடர் பண்றேன் I am considering only the root 2 into sin t minus 10 root 2 into sin minus t 10 consider பண்ணா so இங்க omega எவ்வளவு 1 so omega equal to 1 substitute பண்ணுங்க 1 by root 2 90 minus 1 90 minus tan inverse 1 வந்து 45 so 45 so angle வந்து 45 so magnitude multiply பண்ணுங்க 1 by root 2 into root 2 sin of t minus 10 plus 45 so 1 root 2 cancel sin of t plus 35 so sin of t plus 35 எங்க இருக்கு இது மட்டும் தான் இருக்கு so இந்த ரெண்டுலாம் wrong option similarly அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா omega இங்க எவ்வளவு 1/2 omega equal to 1/2 substitute பண்ணுங்க 1/2 root of 1 plus 1/2 எவ்வளவு ஆகுது 1/2 plus root of 3/2 so 1 by root 6 so 1 by root 6 into root 5 something இங்க மிஸ் ஆச்சு இல்லங்க root 5 தான இங்க 1/2 கொடுத்திருக்காங்க cos omega so omega வந்து 1/2 root of 1 plus 1/4 sorry 1 plus 1/4 1/2 root of 5/4 that is 2 வரும் sorry 1 by root 5 so 1 by root 5 cancel ஆகி போயிடும் so phase angle பாத்தீங்கன்னா tan inverse of something tan inverse of 1/2 tan inverse of omega வந்து 1/2 90 minus tan inverse 1/2 omega 1/2 தானே tan inverse 1/2 so right tan inverse omega 1/2 so to minus 20 plus 90 minus 20 plus 90 minus tan inverse 2 so நீங்க பாத்தீங்கன்னா right okay right 90 minus 70 minus tan inverse 2 so 70 minus tan inverse 1/2 வரணும் so இது ஏதாச்சும் கன்வர்ஷன் பண்ணி minus 20 plus tan inverse 2 வந்திருக்கும் போல right so tan inverse 90 equal to 1 second
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கன்வர்ஷன் இருக்குது. tan இன்வர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ்க்கு கன்வர்ஷன் இருக்குது. ஸோ நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ சம்திங் ஹியர் இஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டு தான். ஸோ இது வச்சு சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை ஆப்ஷன் sin t + 335 கொடுத்தா அப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி போயிடும். ஸோ இது வந்து ஸோ இன்னொரு விதமாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. I of s equal to, okay right, நம்ம பார்ப்போம் இல்லைங்க. I of s equal to V of s by 1 minus jxc that equal to V of s 1 minus j 1 by omega c. So c equal to 1. So omega equal 1 by omega. So omega வந்து 1 by 2, right? So V of s equal to 1 minus j2 so plus minus minus. So this is a tan inverse omega, this is minus tan inverse omega, and this is of 180 minus tan inverse omega, and this is 180 plus tan inverse omega. So 1 minus xc, so 1 minus 2, 1 minus j2, so 1 minus j2 on the minus tan inverse plus minus, so minus tan inverse 2. So V of s minus tan inverse 2 மேலே போனால் plus tan inverse 2. So plus tan inverse 2 add ஆகும் minus 20 க்கு, correct. So minus 20 க்கு plus tan inverse 2 add ஆச்சு. So இங்கே 1 by root 5 into root 5. So something I have calculated. இங்கே வந்து கன்வர்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த கன்வர்ஷனை வந்து தெரியல. ஸோ இப்போ வந்து இப்போ சாட்டிஸ்ஃபை ஆச்சு பாருங்கள். இப்போ சாட்டிஸ்ஃபை. சிமிலர்லி 1 minus j1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 minus, ஸோ இங்கே பாருங்கள் 1 by 1 minus j1. ஸோ this is of 1 by root 2. ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இல்லை tan inverse 1 that equal to angle 45 plus 45 add ஆச்சா. ஸோ பாருங்கள், ஸோ 45 minus 10 35. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இப்படி வேணாலும் போகலாம், ஓகேவா. ஸோ அங்கே இப்போ நான் போகிற மெத்தடில் போனால் ஃபஸ்ட் மெத்தடில் போனால் அங்கே வந்து கன்வர்ஷன் இருக்குது. ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாளைக்கு டிஆர்பியில் ஒன்று கேல்குலேட் பண்ண VTH கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா RTH கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கூட கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எனிவேர் பாசிபிலிட்டி, ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் வருமா வராதான்னு சந்தேகம் வேணாம், ஏதோ ஒரு பாயிண்ட் வரும், ஓகேவா. ஸோ லெங்க்தி கொஸ்டினா ஷார்ட் கொஸ்டினா இல்லை, ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா VTH RTH RL. ஸோ இப்போ நான் வந்து VTH RTH கேல்குலேட் பண்ணால் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் RL ஈக்குவல் டு RTH. ஸோ ஃபர்தர் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் VTH கேல்குலேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் ஆஃப் VTH. ஸோ கொடுத்தது என்னப்பா, டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர். ஸோ V1 ஈக்குவல் டு 2V2 மைனஸ் 4I2. So I1 equal to CV2 minus 2I2. So இது எனக்கு கொடுத்துருந்தாங்க equation 1 and this is equation 2, ஓகேவா. ஸோ ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் VTH நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த லோடை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பண்ணால் என்ன ஆகுது, ஸோ இது 2 port நெட்வொர்க் T நெட்வொர்க். ஸோ இது VTH. ஸோ பட் ஓப்பன் V2 இங்கே இருக்குது. ஸோ I2. ஸோ VTH equal to V2, ஓகேவா. ஸோ நான் இந்த லோடு ஓப்பன் பண்ணுறேன். லோடு ஓப்பன் பண்ணுறப்ப the V2 is the open circuit voltage that equal to VTH. ஸோ ஃப்ரம் திஸ் V2 equal to VTH ஃபஸ்ட் பாயிண்ட், ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும், I2 equal to 0. ஸோ ஓப்பன் பண்ணால் I2 equal to 0 செகண்ட் பாயிண்ட். I2 equal to 0 ஓப்பன் பண்ணிட்டேன், இது செகண்ட் பாயிண்ட், ஓகேவா. ஸோ I2 equal to 0 ஓப்பன் பண்ணிட்டேன், அது செகண்ட் பாயிண்ட், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் லோடு ஓப்பன் பண்ணிட்டேன். லோடு ஓப்பன் பண்ணிட்டா VTH கேல்குலேட் பண்ணோம். ஸோ அந்த இப்போ நம்ம வந்து VTH கேல்குலேட் பண்ணுறப்ப அந்த லோடு ஓப்பன் பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜால் V2 இருக்குது, தட் V2 equal to V2H ஃபஸ்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப I2 equal to 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். I2 equal to 0 பண்ணுறப்ப V1 equal to 2V2
that equal to V2 எவ்வளோ 2 VTH. Similarly I1 equal to VTH. So I1 equal to VTH, that equal to V2. அவ்வளோதான், I2 equal to 0 ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லூப் அப்ளை பண்ணுங்கள். எங்கே லூப்பு? இங்கே அப்ளை லூப் பண்ணுங்கள். ஸோ minus 50 volts minus 50 plus 3 into I1 plus V1 equal to 0. So 50 equal to 3 I1 plus V1. So 3 VTH. I1 எவ்வளோ? VTH. இங்கே பாருங்கள், I1 equal to VTH. So V1 எவ்வளோ? 2 VTH. So 5 VTH equal to 50 volts. So VTH எவ்வளோ? 10 volts. VTH எவ்வளோ? So 10 volts. So this is the procedure for finding the VTH. If you உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம் or 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ VTH calculate பண்ணியாச்சு. எவ்வளோ வந்துச்சு? ஸோ VTH வந்து 10 வோல்ட் வந்துச்சு. இப்போ நான் வந்து RTH எப்படி calculate பண்ணோம்? ஸோ இப்போ RTH எப்படி calculate பண்ணுறோம் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே ஓப்பன் பண்ணுறங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 50. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டியே. ஸோ இது ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் V கொடுக்குறேன். அண்ட் ஐ ஆம் கனெக்டிங் I. ஸோ RTH equal to V by I. ஓகேவா? ஸோ VTH calculate பண்ணுறப்ப RTH calculate பண்ணுறப்ப டுவோர்ட்ஸ் தி லோட் நம்ம வந்து லோட் எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் V கொடுத்தேன் அண்ட் I கரண்ட் சோர்ஸ் சப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ RTH equal to V by I. அட் ஃப்ரம் தட் நான் வந்து அங்கேருந்து பார்க்குறேன் V by I. ஸோ V எவ்வளோ? V2. I எவ்வளோ? I2. I எவ்வளோ? I2. RTH. ஸோ V2 by I2 calculate பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதை எப்படி calculate பண்ணோம்? எனக்கு என்ன தெரியும்? இங்கே பாருங்கள். V1 equal to AV2. So AV2 minus BI2, first equation. I1 equal to V2 minus 2I2. Okay va? So V1 equal to AV2 minus BI2. I1 equal to CV2 minus DI2. Right. வந்துச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RTH calculate பண்ணோம். ஸோ RTH calculate பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? RTH calculate பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்? வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ணுவோம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ணால் ஸோ இப்போ லூப் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கரண்ட் I1 is flowing like this. ஸோ I1 into 3 plus V1 equal to 0. So I1 into 3 plus V1 equal to 0. So I1 into 3 equal to minus V1. So I1 எவ்வளோப்பா? ஸோ இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V1 எவ்வளோ? 2V2 minus 4I2. I1 3 into I1 எவ்வளோப்பா? V2 minus 2I2 equal to 0. ஸோ equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 3 plus 2 5V2 3 to 6 4 minus 10I2 equal to 0. So 5V2 equal to 10I2. So V2 by I2 equal to 2, that equal to RTH. So for maximum power transfer, RTH equal to RL equal to RTH equal to 2 ohms. So VTH எவ்வளோ வந்துச்சு? So VTH வந்து 10 volt வந்துச்சு. RTH வந்து 2 ohms வந்துச்சு. So இது 2 ohm வந்துச்சு. P max எவ்வளோ? P max equal to V square, 10 square by 4 into 2. So 10 into 10 by 4 into 2, 2 5s, 2 2s, 2 5s, 25 by 2, that is 12.5 is the answer. உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்கலாம் 12.5 watts. 12.5 watts. ஸோ நான் ஒரு லேப்லாஸில் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கரெக்டாக லேப்லாஸில் அப்ளை பண்ணி எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். லேப்லாஸில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக் எனக்கு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இங்கே. அந்த மிஸ்டேக் வந்து பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. லேப்லாஸில் என்ன ஈஸி தான். ஓகேவா? ஸோ நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மிஸ்டேக் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.